இன்னைக்கு தான் வந்து அஃபிஷியலாக வந்து நாங்கள் வந்து பெங்களூர் போய் வீட்டில் வந்து தங்க போகிறோம். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். சேலம் டோல் பூத் தாண்டிட்டோம். ஜாலியா இறங்கியாச்சு. பசிக்கலையா? ஜாலி வெஜ்ஜ வச்சுக்கிட்டு ஜாலியா. சரவண பவன் இருக்குல்ல, வெஜ் இல்லை. இவங்க சும்மாவே நார்மல் தோசையே சூப்பர் தான் சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஒரு ஒளிவட்ட மூஞ்சியில மட்டும் முன்னாடி எல்லாம் லைட் அடிக்கிறாங்க. ரைட் லெக். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சௌந்தர்யா ஆறுமுகம். இன்னைக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிராவல் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பயங்கரமா இருக்கு. தண்ணில செம்மையா இருக்கு. காவேரி பாலம் தண்ணி நிறையவே போகுதுப்பா. நிறைய போகுது. இன்னைக்கு அப்படி என்ன டிராவல் vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெங்களூருக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்து முன்னாடி போயிருப்போம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு இந்நேரம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு தான் வந்து அஃபிஷியலாக வந்து நாங்கள் வந்து பெங்களூர் போய் வீட்டில் வந்து தங்க போகிறோம். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். பின்னாடி லக்கேஜ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நிறைய இந்த 3 மாதம் கிட்ட வந்து புதுக்கோட்டை, கரூர் அப்படின்னு மாற்றி மாற்றி வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து பெங்களூரில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். போன விலாக்லேயே பார்த்தீங்கன்னா நான் புலம்பியிருப்பேன் நிறைய. அந்த ட்ராவல் விலாகில் வீடு கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து ஓனர் வந்து கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நான் முடிச்சுட்டே வந்து கீ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எல்லாத்தையும் கடகடன்னு பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னைக்கு போய் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் வந்து 2 பேரும் பால் காய்ச்ச போகிறோம். ஏன் அம்மா அப்பாலாம் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் லக்கேஜே வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து 1 வீக் கழித்து வந்து அம்மா அப்பா அப்புறம் இவங்க வீட்டில் எல்லோரும் வர போகிறாங்க. ஓகே, என்ன பண்ணுறது? ஓகே, இவங்க வந்து ஒரு டிரைவிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மழை வேற வருது. இங்கே பாருங்க, மழை வேற வந்துட்டு இருக்கு. நாங்கள் நினைக்கவே இல்லை மழை வரும்னு. இங்கே சேலம் கிட்ட கூட வரல, நாங்கள் நாமக்கல் கிட்ட கூட இன்னும் வரல. இப்போ எங்கே இருக்கோம்? பரமத்தி தாண்டி இருக்கோமா? பரமத்தி தாண்டி இருக்கோம் இப்போ தான். அதுக்கே வந்து மழை பிச்சுக்கிட்டு ஊற்றுது. நல்ல சூப்பராக போயிட்டுருக்கோம். ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு நான் நாளைக்கு வந்து பால் காய்ச்சறதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ட்ராவல் தான் அது நைட் ட்ராவல் நல்லா இருக்குது. நைட்டும் இல்லை, ஈவினிங் ட்ராவல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:18 ஆச்சு ஈவினிங். சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா பக்திகரமாக கிளம்பியிருக்கேன். இவங்க எப்படி மழை பிச்சு கொடுக்குது, எப்படி தண்ணி எல்லாம் மேல போறது தெரியுதா? தெரியலையா? எல்லாத்தையும் மேல போயிட்டு இருக்கு. இது நான் பார்க்கிறேன். கேமரா எப்படி மேல போகுது, எப்படி காத்துக்கா வேற லெவல். பார்த்தீங்களா மழை எப்படி பிச்சுக்கிட்டு வருதுன்னு? இதுதான் செய்தி. இதுதான் எங்களோட ட்ராவல் vlog. இந்த ட்ராவல் vlogல என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறோம். மேக்ஸிமம் வந்து எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் தான் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும், இல்லை எனக்கு ஏதாவது தலைவலி, நம்ம தான் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஐடியா. அவங்களுக்கு யோசிக்கிறேன், முடிஞ்சால் வந்து அவங்களுக்கு தலைவலிச்சா நிப்பாட்டலாம், இல்லைன்னா வேண்டாம். எனக்கு மட்டும் வலிச்சா நிப்பாட்டலாம். இதுதான் செய்தி.
அம்மாவே வந்து நல்ல சாப்பாடு போட்டு டீ எல்லாம் கொடுத்து அமுச்சு விட்டுட்டாங்க, எங்கேயும் நிப்பாட்டாதீங்க அப்படின்னு. ஆனால் அம்மா நிப்பாட்ட சொன்னாங்க, நாங்கள் நிற்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிடலாம். போயிட்டு அதுக்கு ஏன்னா இப்போ நாங்கள் கிளம்புனாவே ஐ திங்க் ஒரு 10 o'clock கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், அடிச்சிட்டோம்னா ஒரு டாக் வந்து ஹைவேல வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க. நடு ரோட்டில் இருக்கு, பாவமாக இருக்கு பார்க்கவே. ஓகே, நம்ம போவோம், நல்லதே நினைப்போம். சேலம் டோல் பூத் தாண்டிட்டோம். சரியா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, ரோடே கண்ணுக்கு தெரிய மாட்டேது. அந்த சேலம்ல மட்டும் மிடில் வந்து கொஞ்சம் வந்து மழை இல்லாமல் இருந்துச்சு. சேலம் தாண்டினதுக்கப்புறம் திரும்ப வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதோடையே வந்து போயிட்டுருக்கோம். நடுவில் வந்து அம்மா வந்து முறுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ஸ்நாக்ஸ், அதை மட்டும் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எங்கேயாவது வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் நிப்பாட்டி கொஞ்சம் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்போ எங்களுக்கே தெரியல. ஏதாவது போகிற வரையில் நல்ல ஹோட்டல் கிடச்சிச்சு அப்படின்னா அங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து இவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணதுக்கு சசி வந்து 12 o'clock மேலே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால டியூஸ்டே அப்படிங்கிறதுனால ஸோ நாங்கள் புதன்கிழமைக்கு கணக்குக்கு தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்பப்போ மைண்ட் பிளாங்க் ஆகிடுது. இந்த மாதிரி தான் என்ன சொல்ல வரேங்கிறதே மறந்தேன். அதுதான் பிளான். எங்கேயாவது வந்து அப்படியே கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். இங்கே பொறுமையாக தான் போகவும் முடியுது மழைனால எங்களால். அதனால கண்டிப்பாக ஆயிரம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 12 ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம். பொறுமையாக அப்படியே வந்து போவோம். நம்மளும் ஹோட்டலுக்கு நெக்ஸ்ட் எப்போ நிப்பாட்டுறோமோ அப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, கிருஷ்ணகிரி வந்தாச்சு. எனக்கு செம்மையா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூஞ்சிலே தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணகிரி தாண்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல், எந்த ஹோட்டல்னு தேடி சாப்பிட போகிறோம். அது என்ன ஹோட்டல் தான் எனக்கு தெரியல. ஓகே, நாங்க ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் பாஸ்கின் அண்ட் ராபின்ஸ், பர்கர் கிங், நீங்க கேட்ட எல்லாமே இங்க இருக்கு. சரவண பவன், KFC. டுடே we are veg. இங்கே தான் வந்திருக்கோம் இப்போ. பர்கர் கிங், பாஸ்கின் ராபின்ஸ், சரவண பவன், KFC. ஜாலியா இறங்கியாச்சு. பசிக்கலையா? என்ன ஜாலி, வெஜ்ஜை வச்சுக்கிட்டு ஜாலியா? சரவண பவன் இருக்குல்ல, வெஜ் இல்ல. இன்னைக்கு ஒரு புடி இருக்கு. எண்ணெயில கொஞ்சம் மந்தா இருக்கும். நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வருதுங்கிறது காமிக்கிறேன். இவங்க பொடி தோசை கேட்டுருந்தாங்க. ஸோ பொடி தோசை வந்துருச்சு. பொடியை காணோம். ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இவங்க சும்மாவே நார்மல் தோசையே சூப்பர் தான் சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு.
உண்மை தானே, சும்மா நல்லாவே இல்லாத தோசை கொடுத்தாலும் நல்லா இருக்கு. நீயே சொல்லு. போட்டு தோசையே பிடிக்காது அதனால ஓகே. ஓகே, நம்ம தோசை என்ன கொடுத்துருக்கேன்னா கம்பு ரவா ரோஸ்ட் கொடுத்துருக்கேன். அது வரட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. பார்த்தா எஸ், இதுதான் கம்பு ரவா ரோஸ்ட். டேஸ்ட் பார்ப்போமா? எடுப்போம். நீயும் வந்து தோசை ஐட்ட ஓகே, நாட் பேட், நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஹவுஸ் இட்? நல்லா இருக்கு. ஓகே தான், நல்லா இருக்கு. கரெக்டாக நான் ஆன் பண்ணுறேன். 367. ஐஸ்கிரீம் கேட்டேன். இங்கே அவ்வளோ கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. எதுக்கு ஐஸ்கிரீம் சொல்லுங்க நீங்கள்? அதனால தான் டீ. நம்ம பெங்களூரில் போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, எப்படிலாம் போய் சொல்ல வேண்டியது பாருங்க. மழை பெய்யுது, அப்போ சூடாக டீ தானே குடிக்கணும். அதனால ஓகே, டாடா. ஒரு ஒளிவட்ட மூஞ்சியில மட்டும் முன்னாடி எல்லாம் லைட் அடிக்கிறாங்க. பக்கத்துல போட்டுட்டுறேன் எடிட் பண்ணி. அந்த படம் எடுக்கும்போது இப்படிதான் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு கண்ணாடி அடிச்சு லைட் அடிச்சிருப்பாங்க தூரத்துல இருந்து. சரசுக்குறாரா. ஆக்சுவலி நைட் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா வந்து ரொம்ப காமாக இருக்குது. திடீர்னு அப்பப்போ வந்து ஒரு செகண்ட் வந்து நான் தூங்கிடுறேன். இவங்க தூங்காமல் ஓட்டிகிட்டே வராங்க. ஆனால் ஒரு செகண்ட் தான் தூங்குறேன், அதுக்கு மேலே தூங்கலை நான். இந்த சோகமான பாட்டு பெங்களூர் என்டர் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகிருச்சு. நாங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அப்பார்ட்மெண்ட் முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 5 மினிட்ஸ் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அந்த சென்டிமெண்ட்டுக்காக. இப்போ வந்து இங்கே ஒரு கோவில் இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? பெரிய ஆஞ்சநேய சிலை தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஓகேவா? அந்த கோவில் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செம்ம டயர்டாயிடுச்சு. உங்களுக்கு? மீ டூ. அப்புறம் என்ன பிளான் நெக்ஸ்ட் என்ன? போய் எல்லாமே செட்டில் பண்ண வேண்டியதான் வீட்டில். ஆனால் போர் அடிக்குது. எல்லா வீட்டில் வந்து 3 மந்த்ஸாக எல்லோரும் கூட இருந்து பழகிட்டு, இப்போ இங்கே வர வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசு. அதுக்குள்ளே மண்ணு போகவே இல்லை. அது அங்கே பழகிட்டோம்ல நம்ம. 3 மந்த்ஸ் அப்படியே ஒன்று இங்கே இருப்போம், இல்லைன்னா அங்கே இருப்போம். மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டே இருந்தோம். யாராவது கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. இங்கேயும் எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது தான், ஒன்ஸ் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா. பட் அந்த ஃபீல் ரொம்ப நாள் கழித்து திரும்ப வர அப்படியே சேஞ்சாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது. இங்கே இருந்தப்போ எங்களுக்கு பெங்களூர் தான் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். பட் அங்கே போனதுக்கப்புறம் வந்து என்னமோ வர புதுசாக தெரியுது, திரும்பவும் வர அந்த ஃபீலு. பாப்பா எப்படின்னு பாப்போம். ஆனா இத்தனை வருஷம் இந்த பெங்களூர் பிஜில இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 2014 இருந்து இங்க பெங்களூர்ல இருக்கேன். ஆனா இந்த 3 மாசத்துல அது உடஞ்சு போச்சு. பாப்பா எப்படி போகுதுன்னு. நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முடிஞ்சா நான் நாளைக்கு காலையில இல்லைன்னா இன்னைக்கு வந்து ஹோம் டூர் எடுக்கலான் இருக்கேன். அது எப்போ உங்களுக்கு வரும்ல எனக்கு தெரியாது. ஏன்னா
ஆமாம், ஏன்னா நானே இன்னும் பார்க்கல. வீடியோ காலில் இவங்க தான் பார்த்தாங்க இன்டீரியர்லாம் எப்படி இருக்கு என்னங்கிறது. நாங்கள் வந்து அர்ஜென்ட்டாக வந்து தேடி இது அட்லீஸ்ட் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்திருக்கோம். சரி, கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுவோம். இந்த வியூ ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப காமான ஏரியா, ப்ளஸ் அந்த இடம் வியூலாம் வந்து எங்களுக்கு அந்த நேச்சர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் வராமல் இருந்துட்டா போதும், அந்த நேச்சர் இடத்துல. ஏன்னா இங்கே தான் ஃப்ரீயாக ஏதாவது ஒரு இடம் இருந்தால் பில்டிங் கட்டி விட்டுருவாங்கல்ல. அதனால அதில் எதுவும் வரலைன்னா அந்த இடம் சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு நான் இனிமேல் இங்கே தானே குப்பை கட்ட போகிறேன் நான், பாருங்க எப்படி போகுது என்னங்கிறதெல்லாம். லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கப்ப எக்கு அடிக்கும் உங்களுக்கு. கீ வாங்கிட்டோம். ஹாப்பியா? போய் பார்ப்போம் வீடு எப்படி. ஆமாம், அதுதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ரைட்டில் இருக்கு. வீடு ஃபுல்லாக இப்போ தான் சுற்றி பார்த்தா எங்களுக்கு வந்து ஓகே 90% பிடிச்சிருக்கு. எனக்கு உனக்கு? சூப்பர் சூப்பர் தான், ஓகே தான். ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு தான். பட் நாங்கள் வேறு மாதிரி யோசிச்சிருந்தோம் சில விஷயங்கள், அது மட்டும்தான். பட் ஓகே, எங்களுக்கு பிடிச்சிருக்கு தான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு புதுசான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். வீடை காமிக்கல, அது தனி வீடியோ. பாய். பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.